வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது இந்த வீடியோவில் 100 நாள் வேலை பணியாளர்கள் ஊதியம் நிலுவை பார்த்திங்கன்னா உடனடியாக சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கான நிதி ரூபாய் 2697 கோடியினை விடுவிக்க கோரி மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்குக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள இந்த கடிதத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது கிராமப்புறங்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான முக்கியமான திட்டங்கள் ஒன்று என்பதையும், இந்த திட்டம் கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதார வாய்ப்பை வழங்குவதோடு கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்திட ஏதுவான நீட்டித்த மற்றும் நிலையான கிராமப்புற சொத்துக்களை உருவாக்கிடும் மற்றும் கிராமப்புற மக்களின் தேவைகளை பெருமளவில் பூர்த்தி செய்திடும் என்று ஒரே திட்டமாகும் என்பதையும் பார்த்திங்கன்னா சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை செயல்படுத்துவதில் பல்வேறு அளவுகோல்களின் கீழ் தமிழ்நாடு எப்போதும் சிறந்த மாநிலமாக திகழ்வதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 92.86 லட்சம் குடும்பங்களுக்கு பணி அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 76.15 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 91.52 லட்சம் தொழிலாளர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் புள்ளி விவரங்களுடன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் விவசாய தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழையை பெரிதும் நம்பியிருக்கும் நிலையில் இவற்றில் மாறுபாடுகள் ஏற்படும் சூழலில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணிகளுக்கு அதிக தேவை ஏற்படுவதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள முதியோர்கள், ஆதரவற்ற பெண்கள், குடும்ப தலைவிகள், மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு முக்கியமானதொரு வாழ்வாதாரமாகவும், குறிப்பாக விவசாயம் நலிவடைந்த பருவத்தில் கிராமப்புறங்களில் உள்ள பலருக்கு கூடுதல் வாழ்வாதார வாய்ப்பாகவும் கருதப்படுகிறது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த திட்டத்தில் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் பெண்களாக இருப்பதாலும், அவர்களின் வங்கிக் கணக்கில் ஊதியம் வரவு வைக்கப்படுவதாலும் அவர்களின் நிதிநிலை மற்றும் வாழ்வாதாரம் பெரிதும் பார்த்திங்கன்னா மேம்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 2023 முதல் 24ஆம் ஆண்டில் 40 கோடி மனித நாட்கள் தேவைப்படும் நிலையில் இதுவரை 28 கோடி மனித நாட்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், அக்டோபர் 23ஆம் தேதி வரை 66.26 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 76.06 லட்ச தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியதன் மூலம் தமிழ்நாடு 31.15 கோடி மனித நாட்களை எட்டியுள்ளதாகவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 2023 முதல் 24 நிதியாண்டில் கடந்த ஜூலை 19ஆம் தேதி தொழிலாளர்களுக்கு திறன்சார ஊதியத்திற்கான ரூபாய் 4,903.25 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 25ஆம் தேதி 1,755.43 கோடி ரூபாய் திறன்சார ஊதியம் வழங்குவதற்காக மத்திய அரசால் ஒப்பளிக்கப்படுவதுள்ளதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், எனினும் அனுமதிக்கப்பட்ட தொகையில் ரூபாய் 4.18 கோடி மட்டும் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.